நம் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் இன்றைக்கு தியானிக்க இருக்கிற சுவிசேஷ செய்தி 12ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாங்க. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிற ரகசியத்தை, அவரை குறித்தின காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை அநேக ஜனங்களுக்கு இல்லை, நம்புகிற தன்மையும் இல்லை. அவரை குறித்து பேசுகிறார் பாருங்க. ஏசையா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் பிரஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று தன் குமாரனை குறித்து பிதா சொல்லுகிறார். நேசகுமாரன், அவருக்கு பிரியமான தாசன். அப்படி இருக்கிற பிரியமான தாசனையும் நேசகுமாரனையும் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் இருக்கிற புறஜாதிகளுக்காக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அறியாத ஜனங்களுக்காக, மடிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கும் அதை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு கூட்டங்கள் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் பாருங்க, வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலும் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை என்று சொல்லுகிறது. அவர் வாக்குவாதம் பண்ணுறதுக்காக வரல, தேவ ரகசியத்தையும் உன்னை விடுதலையாக்கும், உன்னை தூக்கி எடுக்கவும், உன்னை மீண்டுமாக ஒரு புது பலன் அடையவும் செய்கிறதுக்காக வந்திருக்கார். ஆனால் அவரை குறித்து தேடுகிறவர்கள் அல்ல, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களும் அல்ல வீதிகளில் என்று சொல்லுகிறார். அவர் நியாயத்திற்கும் ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்க பிரகாசம் இல்லாத உங்கள் வாழ்க்கை முடிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்காக நேசகுமாரனை பிதாவானவர் அனுப்பியிருக்கிறார். அந்த குமாரனுக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிறகு நீங்கள் மங்கி எரியாதபடிக்கு நீங்கள் பற்றி எரிகிற தீபமாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உன் சந்ததிகள், உன் சந்தானங்கள் செழிப்பாக இருக்கிறதுக்காக ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அதை கண்டுபிடிங்க. குமாரனாகிய இயேசு, பாவ நிவாரண பலியாகிய இயேசு, இரட்சகர், அவரை குறித்து சொல்லுகிறார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே இந்த உலகத்தில் இருக்க எல்லா புறஜாதிகளுக்கும் நம்பிக்கை ஊட்டுகிறதுக்காக அவங்க கர்த்தரிடத்தில் வருக வேண்டும் என்றே இப்படியாக செய்தார். அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு குருடன், ஊமையமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடன் ஊமையமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார்கள் என்று சொல்லுகிறது. இப்படியாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஆச்சரியமான காரியங்களும் அவர் செய்து கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி கட்டி நாள் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளை இடக்கூடும், கட்டினால் நோன் ஆகில் அவன் வீட்டை கொள்ளை இடுவான் என்று சொல்லுகிறது. இந்த பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து இயேசு நமக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்தது என்னன்னு கேட்டாக்கா, ஆதியிலே உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடித்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. ஏசையா 52. இங்கே நமக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக வல்லமையும் அலங்காரத்தையும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை பிசாசானவன் பறித்து கொள்ளாதபடி இருக்க வேண்டும் என்றால் நாம் விழித்திருக்க வேண்டும். அசதியாக இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே விழித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையிலையும் வேதத்திலையும் ஜெபத்திலையும் பிரமாணங்கள்லையும் உடன்படிக்கையிலையும் அப்படி இருக்கும்போது உங்கள் ஜீவனை நீங்கள் காத்துக்கொள்வீங்க.
நம் ஜீவனை நாம் காத்துக்கொள்ள முடியும். என் தேவ பிள்ளைகளே, என்னோட இராதவன், வேதம் சொல்லுது பாருங்க, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் செதறடிக்கிறான் என்று சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, இப்படி ஒருவரும் சொல்லவில்லை. அவரோட யார் ஒருவர் இருக்கிறீங்களோ நீங்கள் பரலோக சந்தோஷத்தை அடைவீங்க. நம்முடைய ஜீவனத்தை காத்து கொள்ளுகிறதுக்காக மங்கி எரிகிற இந்த திரியை புதுப்பிக்கிறதுக்காக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வர சுத்தமாக இருக்கிறார். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. குமாரன் இயேசுக்கு விரோதமாக நீங்கள் எவ்வளவோ பேசியிருக்கலாம், ஆனால் அவருக்குள்ள இருந்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினாக்கா நமக்கு மன்னிப்பு கிடையாதான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, இருக்கிற இடத்துலையும் நித்தியமான இடத்துலையும் நமக்கு மன்னிப்பு இல்லாத போயிடுமா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். அதனால் இதே பிள்ளைகளே, நாம் நல்ல கனி கொடுக்குற மரத்தில் இணைந்திருந்தோமானால் நாம் நல்ல கனி கொடுக்குற கூட்டமாக மாறுவோம். நம்முடைய ஜீவனத்தை எப்பொழுதுமே பற்றி எரிகிற எரிபந்தமாக விழித்திருந்து நீங்கள் காத்திருந்து மணவாளனுக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.